பிரதமர் திருச்சிராப்பள்ளியிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்தடைந்திருக்கின்றார். அதிமுகவினர் உட்பட பலரும் அவருக்கான வரவேற்பினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பாஜகவை சார்ந்த நிர்வாகிகள், அதிமுகவை சார்ந்தவர்கள், அரசு துறை நிர்வாகிகள். பிரதமர் தற்பொழுது அந்த ஹெலிகாப்டரில் இருந்து புறப்பட்டு வெளியில் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமருடைய பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட அனைவரும் பிரதமருக்கு அந்த வரவேற்பினை வழங்கக்கூடியவர்களோடு தற்போது நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. பிரதமர் தன்னுடைய கங்கை கொண்ட சோழபுரம் பயணத்தை நிறைவு செய்திருக்கின்றார். அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்தடைந்திருக்கின்றார். ஏராளமானோர் வரிசையில் நின்று பிரதமருக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமர் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தரையிறங்கி இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடங்க இருக்கின்றன. அதன்படி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய முப்பெரும் விழாவிலே பிரதமர் பங்கேற்கின்றார். ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்கின்றார். பிரதமர் அந்த ஏரிக்கரை பகுதியிலிருந்து பிரதமருடைய வாகனம் புறப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி பொதுமக்கள் இருக்கக்கூடிய சாலை பகுதியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமர் இந்த பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். பிரதமரை உற்சாகமாக வரவேற்பதற்காக அங்கு சாலையின் இரண்டு பக்கமும் உள்ளூர் மக்கள் திரண்டு நிற்கின்றனர். இன்னும் ஒன்றிரண்டு நொடிகளிலே அந்த சாலை பகுதியை பிரதமருடைய வாகனம் வந்தடைய இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக பிரதமருக்கு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்பினை வழங்க இருக்கின்றார்கள். கங்கை கொண்ட சோழபுரத்திலே கடந்த ஒரு வார காலமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டிருந்தன. இன்று மட்டும் 5 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. சாலை ஓரம் நின்று பிரதமரை வரவேற்கக்கூடிய அனைவரையும் காவல்துறையினர் சோதனை செய்த பிறகு சாலை ஓரங்களில் நிற்பதற்கு அனுமதியினை வழங்கியிருந்தார்கள். பிரதமருக்கென இருக்கக்கூடிய அந்த எஸ்பிஜி பாதுகாப்பு படைக்குழுவினரும் கிட்டத்தட்ட 2 முறை வருகை தந்து கங்கை கொண்ட சோழபுரத்திலே பிரதமருக்கு வழங்கப்பட இருக்கின்ற அந்த பாதுகாப்பு நடைமுறைகளை எல்லாம் பார்த்திருந்தார்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தை பிரதமர் நரேந்திர மோடி வந்தடைந்திருக்கின்றார். திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரம் பகுதியை வந்தடைந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு பிரதமருடைய ரோட் ஷோ தொடங்கி இருக்கின்றது. சாலையில் இருக்கக்கூடியவர்கள் வழங்கக்கூடிய வரவேற்பினை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுக் கொள்கின்றார். அதிமுக, பாஜக என்று பாஜகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்களும் ஏராளமாக திரண்டு நின்று பிரதமரை வரவேற்பதை பார்க்க முடிகின்றது. இதுவரை இல்லாத வகையிலே அரியலூர் மாவட்டத்திற்கு பிரதமருடைய இந்த பயணம் அமைந்திருக்கின்றது. அரியலூர் எனும் பொழுது தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர் என்பது ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களுடைய கவனத்தை பெறக்கூடிய ஒரு நகரமாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பயணத்தை பிரதமர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6-7 மாவட்டத்தினுடைய முக்கியமான அந்த பயணங்களில் ஒன்றாக 6-7 மாவட்டங்களை சென்றடையக்கூடிய விதமான ஒரு இடமாக கங்கை கொண்ட சோழபுரம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் பிரதமருடைய இந்த பயணத்தை உற்று கவனித்து வருகின்றார்கள். மேலும் வழக்கமாக பிரதமருடைய வருகை தொடர்பாக கருத்து தெரிவிப்பார்கள் எதிர்க்கட்சியினர். இந்த முறை பிரதமருடைய வருகைக்கு தங்களுடைய வரவேற்பினை அவர்களும் வழங்கியிருக்கின்றார்கள். பிரதமருடைய தமிழக வருகை என்பது, அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் வருவது, தமிழகத்திற்கு வருகை தருவது தமிழ்நாட்டிற்கு பெருமையாக இருப்பதாக திமுகவினுடைய மூத்த தலைவர்களும் தெரிவித்திருந்தார்கள். எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய கலாச்சார நிகழ்வில் பிரதமர் பங்கேற்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஒட்டுமொத்த இந்திய பேரரசர்களிலேயே நாம் குறிப்பிட்டவாறு முதல் முறையாக கடல்களை கடந்து சென்று கடலினை கடந்து வெற்றிகளை நிலைநாட்டிய மன்னனாக சோழ பேரரசினுடைய ஒரு மிக பெரும் மன்னனாக குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ராஜேந்திர சோழனினுடைய புகழை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் எடுத்து கூறக்கூடிய விதமாக பிரதமருடைய இந்த பயணம் அமைந்திருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. இதன் மூலமாக சுற்றுலாவும் மேம்படும். ராஜேந்திர சோழன் உருவாக்கி இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கான மதிப்பு மேலும் உயரக்கூடும். இந்திய மக்கள் அதிகமானோர் வட பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களும் சுற்றுலாவிற்காக கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருவார்கள். இன்று நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலே ராஜேந்திர சோழன் அவர்களுடைய திருவுருவ படம் பொறிக்கப்பட்ட நாணயத்தையும் பிரதமர் வெளியிட இருக்கின்றார். பிரதமருடைய வாகனம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சாலையின் 2 பக்கமும் பாஜகவின் தொண்டர்கள் கொடியோடு திரண்டு நின்று வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய தொண்டர்களோடு சேர்த்து அதிமுகவினுடைய தொண்டர்களும் அதிமுக கொடியுடன் நின்று வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள். சோழ தேசத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழர்களுக்கு உரிய அந்த வெள்ளை நிறத்து வேட்டி சட்டை அணிந்தவாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். என வழக்கமாக எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அந்த மாநில மக்களோடு தான் எப்போதும் இருப்பேன் என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாக அவர்களுடைய உடையில் செல்லுவது பிரதமருடைய வழக்கமாக இருக்கும். தமிழகத்திற்கு வரும் பொழுது எப்பொழுதுமே பிரதமர் நரேந்திர மோடி வெண்ணிற ஆடை உடுத்துவதை, அதாவது வேட்டி சட்டை அணிவதை எப்பொழுதும் பெருமிதமாக கருதுவார் தமிழகத்திற்கு வரும் பொழுது. இந்த முறையும் பிரதமர் நரேந்திர மோடி
வெள்ளுடை வேந்தராகவே இந்த சோழ தேசத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் மா மன்னர் என்று போற்றப்படக்கூடிய பேரரசனான ராஜேந்திர சோழனுக்கு புகழாரம் சூட்டக்கூடிய அந்த முப்பெரும் விழாவிலே பிரதமர் பங்கேற்க போகின்றார் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரதமருடைய வாகனம் அங்கிருக்கக்கூடிய கோவில் பகுதியை வந்தடைந்திருக்கின்றது. கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய அந்த சோழீஸ்வரர் பிரகதீஸ்வரர் கோவில் என்று சொல்லப்படக்கூடிய பெருவுடையார் கோவிலை ராஜேந்திர சோழன் உருவாக்கியிருந்த அந்த பெருவுடையார் கோவில் சன்னதியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த வாகனம் வந்தடைந்திருக்கின்றது. வழிநெடுகிலும் அவரை ஏராளமானோர் நின்று காத்திருந்து வரவேற்ற நிலையில்தான் சோழகங்கம் என்ற வரலாற்றில் குறிப்பிடப்பட்ட இன்றைய நாளில் பொன்னேரிக்கரை என்று அழைக்கப்படக்கூடிய நீர்நிலை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அந்த ஹெலிபேட் தளத்திலிருந்து பிரதமர் அந்த இடத்தை வந்தடைந்திருக்கின்றார். கோவிலை வந்தடைந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இதன் தொடர்ச்சியாக அந்த கோவிலில் வழிபாடு நடத்த இருக்கின்றார். பெருவுடையார் சன்னதி மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சன்னதி, அங்க கோவிலில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்மன் சன்னதிகளுக்கெல்லாம் சென்று பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பயணத்தின் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் 8 மாதங்களில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல்வேறு பயணங்களை மேற்கொள்வார். சோழர்களை பிரதமர் கையில் எடுத்திருக்கின்றார் என்று சொல்லும் வகையில் இந்த பயணம் அமைந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.